கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நிலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. இன்று 27/4/2025 முரளி 3/2/2005 ரிவிஷன் முரளி, அவ்யக்த முரளி. இன்றைய முரளியில் பாபா ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளோ பாக்கியசாலி குழந்தைகள் என்ன நமக்கு உணர வைக்கிறார். இந்த யாராவது பெரிய இங்கே வந்து பார்த்தா, புதியவர்கள் யாராவது இங்கே வந்து பார்த்தா, பெரிய பெரிய ரிஷி முனி தர்மாத்மாக்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் இந்த கள்ளங்கபடமற்ற சாதாரண தாய்மார்களுக்கு கிடைத்திருப்பதை பார்த்தால் வியந்து போவார்கள். பாபா இன்றைக்கி முரளியில் நம்மகிட்ட சொல்கிறாரு, குழந்தைங்களே, சமயம் நேரம் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்கள் மிக ஃபாஸ்ட்டாக தயாராக வேண்டும். அதற்காக சூக்ஷ்ம புத்தியுடன் விஷால புத்தியாக இருந்துட்டு சுய பரிசோதனை செய்யுங்கள். நான் தீயது எதுவும் செய்யவில்லை, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை என சோதனை செய்தால் மட்டும் போதாது. நல்லதை செய்தேனா, ஆன்மீக திருஷ்டி இருந்ததா எனவும் பார்க்க வேண்டும், செக் செய்ய வேண்டும். மெஜாரிட்டி குழந்தைகள் யோகம் எனும் சப்ஜெக்டில் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறார் பாபா. சேவையில் அதிக ஈடுபாடாக இருக்கிறாங்க, தாத்பரியம் இருக்கிறது. எல்லைக்கப்பாற்பட்ட சேவையில் ஆனால் எல்லைக்கப்பாற்பட்ட உணர்வு இருப்பதில்லை. சமயத்திற்காக காத்திருக்காதீர்கள், லாஸ்ட்டில் சரியாயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. படைப்பை டீச்சர் ஆக்காதீர்கள். சமயம் நம்மளுடைய படைப்பு, அதை டீச்சர் ஆக்காதீர்கள் என்கிறார் பாபா. பாபாவை அனைவரும் உயிரினும் மேலாக நேசிக்கிறோம். பாபாவும் நமக்கு அந்தளவுக்கு அன்பு கொடுக்கிறார். இந்த அன்புக்கு ரிட்டர்ன் தன்னைத்தானே டேர்ன் செய்வது, தன்னைத்தானே மாற்றிக்கொள்வது என்பதாகும் என்கிறார் பாபா. நாம் பழைய சம்ஸ்காரத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டு தற்பொழுது பிராமணரிலிருந்து ஏஞ்சலாக, ஃபரிஸ்தாவாக மாற வேண்டும். அப்போ தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்கும். இப்பொழுது சமயம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. பாபா சமாப்திக்கான திரையை நீக்கும் பொழுது அனைத்து பிராமண குழந்தைகளும் ஃபரிஸ்தாவாக ஜொலித்து கொண்டிருப்பதை உலகம் பார்க்க வேண்டும், காண வேண்டும் அப்படிங்கிறார் பாபா. முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாபா வரம் அளிக்கிறார். லாஸ்ட்டாக வந்தவர்களாக இருந்தால் கூட நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனால் ஃபஸ்ட்டாக வர முடியும் அப்படிங்கிறார் பாபா. இது நாற்காலி விளையாட்டு மாதிரி, மியூசிக்கல் சேர் மாதிரி எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாரும் இப்போ தோற்று போகவும் இல்லை, வெற்றி அடையவும் இல்லை. நீங்களும் வெற்றி அடைய முடியும், உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த ஃபாஸ்ட்டாக போய் ஃபஸ்ட்டில் வரணும் அப்படின்னு பாபா அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறார் பாபா. இன்றைக்கி பாபா முரளியினுடைய சாரம், சேவை செய்தாலும் உபராம், அதாவது விடுபட்ட மற்றும் எல்லையற்ற உள்ளுணர்வின் மூலம் எவரெடியாகி பிரம்மா பாபாவுக்கு சமானம் சம்பன்னமாக ஆகுங்கள். இன்று கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் தன்னுடைய நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய கோடியில் சிலர் மற்றும் அந்த சிலரிலும் சில குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கிறார். எத்தனை விசேஷமான பாக்கியம், மற்றும் வேறு யாருக்கும் கிடைக்கவும் முடியாது.
ஒவ்வொரு குழந்தையின் விசேஷ தன்மையை பார்த்து புன்முறுவல் போக்குகிறார். எந்த குழந்தை பாப்தாதாவிடம் உள்ளத்தினால் அனைத்து சம்பந்தத்தையும் அனுபவிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏதாவது விசேஷத்தன்மை கட்டாயம் இருக்கிறது. அனைத்தை காட்டிலும் முதல் விசேஷத்தன்மை யாதெனில், சாதாரண ரூபத்தில் வந்திருக்கும் தந்தையை அடையாளம் காண்பது, எனது பாபா என்று ஏற்றுக்கொள்வது. அடையாளம் காண்பது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்வது, சொந்தமாக்குவது. இந்த அறிமுகம் அனைத்தை காட்டிலும் மிகப்பெரிய விசேஷத்தன்மையாகும். மேரா பாபா என உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டோம். பாபாவும் எனது குழந்தை, மேரா பச்சே என ஏற்றுக்கொண்டார். பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், அறிவியல் அறிஞர்கள், தர்மாத்மாக்கள் கூட அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சாதாரண குழந்தைகள் அறிந்து தன்னுடைய அதிகாரத்தை எடுத்துவிட்டார்கள். யாரேனும் இந்த சபையின் அமர்ந்திருக்கும் குழந்தைகளை பார்த்து, இவர்கள் கள்ளங்கபடமற்ற தாய்மார்கள், சாதாரண தாய்கள், இந்த சாதாரண குழந்தைகள் எத்தனை பெரிய தந்தையை அறிந்து விட்டார்கள் என்று இந்த சாதாரண குழந்தைகள் இத்தனை பெரிய தந்தையை அறிந்து விட்டார்கள் என்று புரிந்து கொள்ள முடியாது. விசேஷத்தன்மை என்பது அடையாளம் காண்பது. எல்லா குழந்தைகளோட முக்கியமான விசேஷத்தன்மை என்பது அடையாளம் காண்பது. தந்தையை அடையாளம் கண்டு தன்னுடையவராக ஆக்குவது என்பது கோடியிலும் சில குழந்தைகளுக்கான பாக்கியமாகும். எதிரிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் டிவி மூலமாக லைவாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களாக இருந்தாலும் அருகாமையில் அனுபவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அனைத்து குழந்தைகளுமே உள்ளத்தினால் அடையாளம் கண்டுள்ளீர்கள், கண்டுவிட்டீர்கள். அறிந்து விட்டீர்களா அல்லது அறிந்து கொண்டு இருக்கிறீர்களா? யார் அடையாளம் கண்டுவிட்டீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். அனைவரும் அடையாளம் கண்டுவிட்டீர்களா? நல்லது. அடையாளம் கண்டதற்கான விசேஷ தன்மையை உடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆஹா, பாக்கியவான் குழந்தைகளே, அடையாளம் காணும் மூன்றாவது கண், அதை அடைந்து விட்டீர்கள். குழந்தைகளின் உள்ளத்தினால் பாடும் பாடலை பாபா கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். என்ன பாடல்? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். பானாத்தா சோபாலியா. ஓ செல்லமான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து வாங்க வேண்டியதை எடுத்துவிட்டீர்கள் என்று பாபாவும் கூறுகிறார். ஒவ்வொரு குழந்தையும் அநேக ஆன்மீக கஜனாக்களுக்கான பாலகனாகவும் எஜமானனாகவும் ஆகிவிட்டீர்கள். இன்று பாப்தாதா கஜனாக்களுக்கு எஜமானனான குழந்தைகளின் கஜனாக்களின் கணக்கை பார்த்து கொண்டிருந்தார். பாபா கஜனாக்கள் என்னவோ அனைவருக்கும் ஒரே விதமாகத்தான் கொடுத்திருக்கின்றார். யாருக்கேனும் பல கோடி மடங்கு, சிலருக்கு லட்சம் மடங்கு, என்று கொடுக்கவில்லை. ஆனால் கஜனாக்களை அறிந்து கொள்வது, அடைந்திருப்பது, வாழ்க்கையில் நிறைந்திருப்பதில் நம்பர் 1 ஆக இருக்கிறது. நம்பர் வாராக இருக்கிறது. நம்பர் 1ஆக இருக்க வேண்டும், ஆனால் நம்பர் வாராக இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்தார் பாபா, ஒரே நேரத்தில் தான் கொடுத்தார், ஆனால் நம்பர் வாராக இருக்கிறது. இன்றைய காலங்களில் அடிக்கடி விதவிதமான குழந்தைகளுக்கு கவன ஈர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னவென்றால், சமயத்தினுடைய நெருக்கத்தை பார்த்து தனக்குத்தானே சூக்ஷ்மமாக விஷால புத்தியுடன் சோதனை செய்யுங்கள். என்ன கிடைத்திருக்கிறது, என்ன எடுத்திருக்கிறோம் மற்றும் நிரந்தரமாக அந்த கஜனாக்களால் எவ்வளவு வளர்த்திருக்கிறோம் என்பதற்கான சோதனை மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் மாயை நிகழ்கால சமயத்தில் விதவிதமான ராயலான சோம்பேறித்தனத்தை ராயலான அலட்சியத்தின் ரூபத்திலும் பரிசோதித்து கொண்டிருக்கிறது.
ஆகையால் தன்னுடைய சோதனையை செக்கிங் சதா செய்து கொண்டே இருங்கள். அந்த அளவுக்கு கவனம் சோம்பேறித்தனமான ரூபத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அவ்வளோ கவனம் வேணும். என்னவென்றால் தீயதை செய்யவில்லை, துக்கம் கொடுக்கவில்லை, தீய பார்வை செல்லவில்லை, இந்த சோதனை செய்துவிட்டோம். ஆனால் நல்லதிலும் நல்லது என்ன செய்தோம்? சதா ஆன்மீக திருஷ்டி இயல்பாக இருந்ததா, அல்லது மறதி சுப நினைவு அது அல்லது மறதி சுபமான விருப்பம் மற்றும் ஆசீர்வாதம் என்பதில் மறவி இருந்ததா, நினைவுக்கான விளையாட்டு இருந்ததா, அல்லது மறதி நினைவுக்கான விளையாட்டு இருந்ததா? எத்தனை பேருக்கு சுப பாவனை, சுபமான விருப்பம் மற்றும் ஆசீர்வாதம் கொடுத்தோம்? இப்படி சேமிப்பு கணக்கை எத்தனை மற்றும் எப்படி இருந்தது? ஏனென்றால் நல்ல விதத்தில் சேமிப்பு கணக்கை இப்போது மட்டுமே செய்ய முடியும் என்பதை அறிந்துவிட்டீர்கள். இந்த சமயம் முழு சீசனும் கணக்கை சேமிப்பதற்கானதாகும். பிறகு முழு சமயமும் சேமிப்பின் அடிப்படையில் ராஜ்ய பாக்கியம் மற்றும் பூஜ்ய தேவி தேவதையான ஆவதற்கானதாகும். சங்கமிகம் முழுக்க சேமிப்பதற்கானது. சேமிப்பு குறைந்ததெனில் ராஜ்ய பாக்கியமும் குறையும். பூஜைக்குரியவர் ஆவதும் வரிசை கிரமமே. சேமிப்பு குறைந்தால் பூஜையும் குறையும். விதிபூர்வமான சேமிப்பு இல்லை என்றால் பூஜையும் விதிபூர்வமாக இருக்காது. அவ்வப்போது விதிபூர்வமாக இருந்தது எனில் பூஜையும் மற்றும் பதவியும் அவ்வப்போது மட்டும்தான் இருக்கும். ஆகையினால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுடனும் மிக அன்போடு இதைத்தான் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? ஒவ்வொரு குழந்தையும் சம்பன்னமாக வேண்டும், சமானமாக வேண்டும். சேவை செய்யுங்கள், ஆனால் சேவையிலும் விடுபட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை இருக்க வேண்டும். பாப்தாதா பார்த்தார், அதிகபட்சமான குழந்தைகளின் யோகம், அதாவது நினைவுக்கான சப்ஜெக்டில் பாடத்தில் ஆர்வம் மற்றும் கவனம் குறைவாக இருக்கிறது. யோகத்தில் ஆர்வம் குறைவாக இருக்கிறது, சேவையில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நினைவின்றி சேவை அதிகமாக இருக்கிறது எனில் அதில் எல்லைக்குட்பட்டது வந்து விடுகிறது. விடுபட்டதிலிருந்து அந்த நிலை இருப்பதில்லை. பெயர் புகழுக்கான மற்றும் பதவிக்கான விஷயங்கள் கலந்து விடுகிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி, உள்ளுணர்வு குறைந்து விடுகிறது. எனவே பாப்தாதா விரும்புகிறார், அதாவது கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் என்று குழந்தைகள் இப்பொழுது எவர் ரெடி ஆக வேண்டும். சமயம் வந்த பிறகு எல்லாமே சரியாகிவிடும் என்று அநேக பேர் யோசிக்கிறார்கள். ஆனால் சமயம் உங்களுடைய படைப்பை தனது டீச்சராக ஆக்குவீர்களா என்ன? இரண்டாவது விஷயம் அறிந்திருப்பீர்கள், அதாவது நீண்ட காலத்திற்கான கணக்கு, நீண்ட காலத்திற்கான சம்பன்னத்தன்மை, முழுமையான நிலை நீண்ட காலத்திற்கான பிராப்தியை சேவிக்கிறது. இப்பொழுது சமயத்தின் நெருக்கத்தின் அடிப்படையில் நீண்ட காலத்திற்கான சேமிப்பு இருப்பது அவசியம். பிறகு நாங்கள் நீண்ட காலம் உள்ளது என்று புரிந்திருந்தோம் என்ற புகார் கொடுக்க வேண்டாம். இப்பொழுது இருந்து நீண்ட காலத்திற்கான கவனம் வையுங்கள். புரிந்ததா? சமயம் வரும்போது ஆகிவிடுவோம் என சொல்லக்கூடாது. அட்டென்ஷன் ப்ளீஸ். பாப்தாதா இதையே விரும்புகின்றார். அதாவது ஒரு குழந்தையிடமும் எந்த விதமான ஒரு பாடத்திலும் குறை இருக்கக்கூடாது. பிரம்மா பாபாவின் அன்பு இருக்கிறது அல்லவா? பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது அல்லவா? அன்பிற்கு கைமாறு, ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் அல்லவா? அன்புக்கு ரிட்டர்ன் தன்னுடைய குறையை
சோதனை செய்யுங்கள் மற்றும் ரிட்டர்ன் கொடுங்கள். தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளுங்கள். தனக்கு தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் கைமாறு, ரிட்டர்ன். எனவே கைமாறு கொடுப்பதற்கான தைரியம் இருக்கிறது அல்லவா? கைகளை உயர்த்தி விடுகிறீர்கள், மிகவும் மகிழ வைத்து விடுகிறீர்கள். கையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார். இப்பொழுது உள்ளத்தில் மிக உறுதியாக பக்கா, 1% கூட கச்சா இருக்கக்கூடாது. பக்காவான உறுதியான விரதம் எடுங்கள். ரிட்டர்ன் கொடுத்தே ஆக வேண்டும். கைமாறு செய்தே ஆக வேண்டும். தனக்குத்தானே தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டும், டேர்ன் செய்ய வேண்டும். இப்பொழுது சிவராத்திரி வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? எனவே அனைத்து குழந்தைகளும் தந்தையின் ஜெயந்தி தான் தனது ஜெயந்தி என்று கொண்டாடுவதற்கான ஊக்கத்துடனும் அன்போடும் வந்திருக்கிறீர்கள். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சிவராத்திரி நிறைய சேவை செய்யக்கூடிய சான்ஸ். சேவைக்கான திட்டம் மிகவும் நன்றாக உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் சொல்வது நன்றாக இல்லை. பாபாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத சொல் ஆனால் என்பது. ஜெகதம்பா தாய் ஆனால் சப்தத்திற்கான அர்த்தம் சிந்தி பாஷையில் கின் என்று கூறும் பொழுது குப்பையை கூறப்படுகிறது. லேக்கின் அப்படின்னு சொல்லுவாங்களா ஹிந்தியில். லேக்கின் அப்படின்னா ஆனால். அதில் கின் இருக்குல்ல, அந்த கின்னுங்கிற ஹிந்தி வேர்டோட அர்த்தம் குப்பை. அப்போ ஜெகதம்பா மாமா எப்போவுமே லேக்கின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன வரும்? நேச்சுரலி ஆனால் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் வரும், குப்பை தானே வரும். எனவே லேக்கின் என்று கூறுவது என்றாலே குப்பை எடுப்பதாகும். எனவே லேக்கின் சொல்வது நன்றாக இல்லை, ஆனால் கூற வேண்டியதாக இருக்கிறது. பாபாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வார்த்தை அது, ஆனாலும் பாபாவுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. என்ன குழந்தைங்க செயல் அப்படி இருக்கு. எப்படி மற்ற சேவைகளில் திட்டங்களை உருவாக்குவதில் ஈடுபடுகின்றீர்கள், உருவாக்கவும் செய்கிறீர்கள். ஆனால் இந்த விரதத்தை எடுப்பதற்கான திட்டத்தையும் உருவாக்க வேண்டும். ரிட்டர்ன் கைமாறு செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ரிட்டர்ன் எப்படி கொடுப்பது என்று எப்பொழுதேனும் பாப்தாதாவோ அல்லது யாரேனும் கேட்கிறார்கள் என்றால் அதிகபட்சமாக இந்த பதிலைத்தான் தருகிறார்கள். ஆமாம், மிகவும் நல்லது. முடிவில் ஆனால் எவ்வளவு பாபா கூறுகிறாரோ அவ்வளவு இல்லை என்பதாகும். இல்லை, பாபா ஆனால் சொல்கிறாரா அர்த்தம் என்ன? குழந்தைங்க அந்த மாதிரி செய்யலை, அந்த தாரணை குழந்தைகிட்ட இல்லை என்பதாகும். இப்பொழுது இந்த பதில் இருக்க வேண்டும். என்ன பாபா விரும்புகிறாரோ அதை கொடுக்க வேண்டும். குறிப்பிடுங்கள். பாப்தாதா என்ன விரும்புகிறாரோ அந்த பட்டியலை, லிஸ்டை உருவாக்குங்கள். பட்டியலை எடுங்கள் மற்றும் சோதனை செய்யுங்கள். பாப்தாதா எதை விரும்புகிறாரோ அது இருக்கிறதா இல்லையா? உலகத்தார்கள் நீங்கள் மூதாதையர்கள் மூலமாக தான் முக்தியை விரும்புகிறார்கள். நம்ம தான் அனைவருக்கும் முக்தி கொடுக்கணும். நாம் தான் அவங்களுடைய பூர்வஜர்கள். நம்மளிடமிருந்து முக்தி வேணும் என அவங்க விரும்புகிறார்கள். முக்தியை கொடு, முக்தியை கொடு என்று அலறிக்கொண்டும் இருக்கிறார்கள். எப்பொழுது வரை அதிகபட்சமாக குழந்தைகள் தன்னுடைய பழைய சம்ஸ்காரம், அதை இயற்கை, நேச்சர் என கூறுகிறீர்கள். இயல்பு அல்ல, இயற்கை ஆகிவிட்டது. அதில் ஏதேனும் இருந்து கொண்டிருக்கிறது. பழைய சம்ஸ்காரங்கள் ஏதேனும் இருந்து கொண்டே இருக்கிறது. முக்தி அடையவில்லை எனில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்காது. நம்ம அந்த பழைய சம்ஸ்காரங்களுக்கு முக்தி கொடுக்கவில்லை எனால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்காது. எனவே பாப்தாதா கூறுகிறார், ஹே முக்தி வழங்கும் குழந்தைகளே, மாஸ்டர் முக்தியின் வள்ளல்களே, இப்பொழுது தன்னைத்தான் முக்தி செய்தீர்கள் எனில் அனைத்து ஆத்மாக்களுக்கான முக்திக்கான வாயிற்கதவு திறந்துவிடும் அல்லவா? கதவுக்கான சாவி என்ன?
எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியமாகும். காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள், ஆனால் எப்படி சொற்பொழிவில் கூறுகிறீர்களோ, அதாவது இல்லத்தரசிகளுக்கு தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள் என்பது போன்று அனைத்து செயலிலும் என்ன செய்தாலும், காரியத்தில் மூழ்கி இருந்தாலும் முக்தி விடுபட்ட நிலை, சாதனத்திற்கும் எந்த சாதனத்திற்கும் நீங்கள் வசம் இல்லை, பதவிக்கும் வசமற்ற நிலை, ஏதாவது கிடைத்து விடுகிறது, பொசிஷன் அல்ல மாயாவின் ஆப்போசிட் எதிர்ப்பு விடுகிறது. ஞாரா மற்றும் பாப்தாதாவுக்கு பியாரா எனும் நிலை இருக்க வேண்டும். இது என்ன கடினமா? அன்பாகவும் விடுபட்ட நிலையையும் அடைவது கடினமா என்ன? யாருக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். யாரும் கையை உயர்த்தவில்லை. யாருக்கும் கடினமில்லை என்றால் பிறகு சிவராத்திரிக்குள் சம்பன்னமாகிவிடலாம். கஷ்டமில்லை என்றால் ஆகித்தான் தீர வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். எண்ணத்திலும் வார்த்தையிலும் சேவையிலும் சம்பந்தம் தொடர்பிலும் அனைத்திலும் பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். நல்லது. பாபா மற்றும் தாதா, கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் இவர்களிடம் மிகவும் 100% அதிகமான அன்பு இருக்கிறது என்று யாரெல்லாம் புரிந்திருக்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். இப்பொழுது மகிழ்ச்சிப்படுத்த வேண்டாம். அனைவரும் கை உயர்த்தினார்கள். டிவியிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா, ரெக்கார்ட் ஆயிட்டிருக்கு. சிவராத்திரியில் இந்த டிவி பார்க்கப்படும் மற்றும் கணக்கு எடுக்கப்படும். சரிதானே? ஏதேனும் முழுமை நிலையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அன்பிற்கு பின்னே பலியாக வேண்டும். என்ன இது பெரிய விஷயமா? உலகத்தார்கள் கூட அசுத்த அன்பிற்கு பின்னே வாழ்க்கையே உயிரையே கொடுப்பதற்கு தயாராகி விடுகிறார்கள். பாபா வெறும் இதைத்தான் கூறுகிறார், அதாவது குப்பையை எடுத்து விடுங்கள். இனிமே பாபா லேக்கின் சொல்லக்கூடாது, ஆனால் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். நல்ல பொருளை கொடுக்க வேண்டாம், குப்பையை கொடுத்து விடுங்கள். பலகீனங்கள் குறைகள் என்னென்ன இருக்கிறதோ அவைகள் குப்பைகள் தானே. குப்பையை தியாகம் செய்வது, பலி செய்வது என்ன பெரிய விஷயம்? பிரச்சனைகள் சமாப்தியாக வேண்டும். சுய முன்னேற்றம் உயர்ந்ததாக ஆக வேண்டும். என்ன செய்வது? பிரச்சனை அப்படி இருக்கின்றது என்பதை தானே கூறுகிறீர்கள். எனவே அசைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் பிரச்சனைக்கான பெயரும் இருக்கக்கூடாது. அப்படி சுய மனோநிலையை சக்திசாலியாக ஆக்குங்கள். சமாப்திக்கான திரையை திறக்கும் போது என்ன தென்படும்? ஃபரிஸ்தாவின் ஜொலிப்பு தென்பட்டு கொண்டிருக்கும். அனைத்து குழந்தைகளும் ஜொலித்து கொண்டே இருப்பதாக தென்படுவார்கள். அப்படி காட்சியளிக்க வேண்டும். ஆகையால் இப்பொழுது திரையை திறக்கும் காரியம் நின்று கொண்டிருக்கிறது. இன்னும் குழந்தைங்க ஆகலை, ஆகவே நின்று கொண்டிருக்கிறது. உலகத்தார்கள் திரையை விளக்குங்கள், திரையை விளக்குங்கள் என்று அலறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தன்னுடைய திட்டத்தை தானே உருவாக்குங்கள். என்னுடைய குறைகளை குற்றங்களை எப்படி அகற்ற வேண்டும், உடனே அகற்ற வேண்டும், அதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்மளே நம்ம திட்டத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்கப்பட்ட திட்டம் கொடுக்கிறீர்கள் அல்லவா? பிறகு அதில் அநேக விஷயங்கள் வந்து விடுகிறது. தனது திட்டத்தை தைரியத்துடன் உருவாக்குங்கள். உறுதி என்ற சாவியை போடுங்கள். கொஞ்ச நாள் செஞ்சால் பத்தாது, வாழ்நாள் முழுக்க அப்படி வாழணும். அதுக்காக உறுதி என்ற சாவியை போடுங்கள். அப்பொழுது வெற்றி என்பது கிடைத்தே தீரும். திடமான சங்கல்பம் செய்யுங்கள். மற்றும் பாப்தாதா மகிழ்ச்சியுடன் ஆஹா குழந்தாய் ஆஹா என கூறுவார். உறுதியான எண்ணங்களை எழுப்பினீர்கள். ஆனால் உறுதியில் பிறகு சிறு சிறு சோம்பேறித்தனம் கலந்து ஆகிவிடுகிறது. ஆகையால் வெற்றியும் எப்பொழுதாவது
பாதியாக கால் பகுதியாக ஆகிவிடுகிறது. எப்படி அன்பில் 100% இருக்கிறது, அதே போன்று முயற்சியிலும் முழுமை சம்பன்னம் என்பது 100% இருக்க வேண்டும். அதில் சம்பன்ன நிலையில் கூட முழுமையாக 100% இருக்க வேண்டும். அதைவிட அதிகமாக இருக்கலாம், ஆனால் குறையக்கூடாது. விருப்பமா? பாபா மீண்டும் கேட்கிறார், விருப்பமா? என்ன, சிவராத்திரியில் பிரகாசத்தை காட்ட வேண்டும் அல்லவா? ஆகித்தான் தீர வேண்டும் அல்லவா? நாம் ஆகவில்லை என்றால் யார் ஆவார்கள் என கூறுங்கள். இந்த நம்பிக்கையை வையுங்கள். நான் தான் இருந்தேன், நான் தான் இருக்கிறேன், மேலும் பிறகும் நான் தான் இருக்கப் போகிறேன். இந்த நம்பிக்கை வெற்றியை உருவாக்கி தரும். மற்றவர்களை பற்றி யோசிக்க வேண்டாம், பரதர்ஷன் அது வேண்டாம். மற்றவர்களை பார்க்க வேண்டாம், அவங்க ஆகட்டும் அப்புறம் நான் ஆகிறேன். தன்னையே பார்க்க வேண்டும். அநேக குழந்தைகள் உரையாடலில் கூறுகிறார்கள், வெறும் இவர்களை சிறிது சரி செய்து விடுங்கள் போதும், பிறகு நான் சரியாகி விடுவேன். வெறும் இவர்களை மாற்றி விடுங்கள் போதும், நானும் மாறிவிடுவேன். ஆனால் அவர்களும் மாறமாட்டார்கள், நீங்களும் மாற மாட்டீர்கள். தன்னை மாற்றினால் அவர்களும் மாறிவிடுவார்கள். இது இருந்தால் இது இருக்கும் என்று எந்த ஆதாரமும் வைக்க வேண்டாம். நீங்கள் செய்தே ஆக வேண்டும். நல்லது. யார் முதல் முறையாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். முதல் முறையாக வந்திருப்பவர்களின் சிறப்பை பாப்தாதா கூறுகிறார். அதாவது இப்பொழுது சமயம் மிக குறைவாக இருக்கிறது, அந்த சமயத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆகையால் முயற்சி எவ்வளவு தீவிரமாக செய்யுங்கள். யார் கடைசி அவர்கள் வேகமாகவும் ஃபாஸ்டாகவும் சென்றால் ஃபர்ஸ்டாக வர முடியும், முதலாவதாக வர முடியும். வாருங்கள். ஏனென்றால் இப்பொழுது நாற்காலிக்கான விளையாட்டு மியூசிக்கல் சேர் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யாருக்கு வெற்றி? யாரும் அவுட் இல்லை. லேட்டாக வந்திருக்கிறீர்கள், ஆனால் ஃபாஸ்டாக செல்வதன் மூலமாக சென்றடைந்து விடலாம். வெறும் தனக்குத்தானே அமிர்த வேளை சமயத்தில் அமர் பவா என்ற வரதானத்தை நினைவு கூறுங்கள். நல்லது. அனைவரும் மிக தூரத்திலிருந்தும் சில பேர் நெருக்கத்திலிருந்தும் வந்திருக்கிறீர்கள். தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். இந்த குழு மிக நன்றாக இருக்கிறது. டிவியிலும் பார்க்கிறார்கள் அல்லவா? தூர இருக்கிறவங்க டிவியில் பார்க்கிறார்கள். சபை நிரம்பி இருப்பதனால் எத்தனை நன்றாக தோன்றுகிறது. நல்லது. எனவே எவரடியாக இருக்கிறீர்களா? எவரடிக்கான பாடம் படிக்கிறீர்கள் தானே? நல்லது. டைம் ஆகும்போது ரெடியாகிறோம் அப்படின்னு இல்லை, எவரடியாக இருக்கணும். மதுபன் நிவாசிகளுடன் பாபா பேசுகிறார். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் கை உயர்த்துங்கள். அதிகமாக இருக்கிறீர்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்கள் விருந்த அளிப்பவர்கள், மற்றவர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள், திரும்பி சென்று விடுவார்கள். ஆனால் மதுவனத்தை சேர்ந்தவர்கள் விருந்து அளிப்பவர்கள், ஹோஸ்ட். அது மட்டுமல்ல, பாபாவிற்கு நெருக்கமானவர்களும், நியரஸ்ட், பாபாவிற்கு பிரியமானவர்களும், டியரஸ்ட் ஆக இருக்கிறீர்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்களை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அல்லவா? எந்த இடத்திற்கு மதுவன் வாசிகள் சென்றாலும் எந்த பார்வையுடன் பார்க்கிறார்கள்? ஆஹா, மதுவனத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் மதுவனம் என்ற பெயர் கேட்டதுமே மதுவனத்திற்கான தந்தை பாபா நினைவு வந்து விடுகிறார். ஆகையினால் மதுவன் வாசிகளின் மகத்துவம் இருக்கிறது. மதுவன் வாசிகளுக்கு மிக மிக மகத்துவம் இருக்கிறது. மகத்துவம் இருக்கிறதா? மகிழ்ச்சி அடைகிறார்கள் தானே? இப்படியாக அன்பின் வடிவமாக பாலனைக்கான இடம் கோடியிலும் சிலருக்குத்தான் கிடைக்கிறது. எல்லோருமே மதுவன் வாசியாக இருப்பதற்கு விரும்புகிறார்கள். முடிகிறதா என்ன? நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நல்லது. மதுவன் வாசிகள் மறப்பதில்லை,
நாங்கள் கேட்கவில்லை, ஆனால் பாப் தாதா சதா உள்ளத்தில் கேட்கிறார் என்று புரிந்து இருக்கிறீர்கள். முதலில் மதுவன் வாசிகள் இல்லை என்றால் வருபவர்கள் எங்கு செல்வார்கள்? சேவைக்கு நிமித்தமானவர்கள் அல்லவா? சேவாதாரிகள் எத்தனை கிடைத்தாலும் ஃபவுண்டேஷன் அடித்தளம் மதுவன் வாசிகளே. எனவே ஞான சரோவரிலிருந்தும் பாண்டவ பவனிலிருந்தும் வந்திருக்கும் அனைவருக்கும் பாப்தா உளமாற ஆசீர்வாதத்தையும் அன்பு நினைவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இங்கு என்ன டோலி கிடைக்கிறதோ அது மேலே மதுவனில் கிடைக்கிறதா? எனவே மதுவன் நிவாசிகளுக்கு டோலியும் கிடைக்கிறது. கீழே எல்லாருக்குமே பாபா இருக்கும்போது டோலி கொடுப்பாங்க இல்லையா, பூந்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி மதுவனில் முரளி டிவியில் கேட்டுட்ருக்காங்க கொஞ்சம் பேர், எல்லாருமே வர முடியாது இல்லைங்களா, அவங்களுக்கு டோலி கிடைக்கிறதா அப்படின்னு பாபா கேட்குறாரு. பாபாவோட இனிமையான ஞானமும் டோலி போலி அப்படிம்போம், ஞானத்துக்கு பேச்சு போலி கிடைக்கிறது, இரண்டும் கிடைக்கிறது. குளோபல் ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களிடம் பாபா பேசுகிறார். அனைத்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்தவர்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் ஹாஸ்பிட்டலுக்கானதும் விசேஷமான பாகமாக இருக்கிறது அல்லவா? கீழே வந்திருக்கிறீர்கள், குறைவான நபரே வந்திருக்கிறீர்கள். ஹாஸ்பிட்டலிருந்து மிலனுக்காக சாந்திவனத்துக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களும் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தீவிர வேகத்திலும். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலிலும் எமர்ஜென்சிக்கான காரியமாக இருந்தால் இங்கு தானே வருவார்கள். எப்பொழுது இந்த ஹாஸ்பிட்டல் திறந்தது அப்பொழுதிருந்து அனைவருடைய பார்வையிலும் இது வந்துவிட்டது. அதாவது பிரம்மாகுமார்கள் வெறும் ஞானம் கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, ஆனால் சமயத்தில் உதவியும் செய்கிறார்கள். சமுதாய சோஷியல் சர்வீஸ் சேவையும் செய்கிறார்கள். எனவே ஹாஸ்பிட்டலை வைத்து அபுவில் இந்த வாயுமண்டலம் மாறிவிட்டது. முதல்ல இருந்த வாயுமண்டலம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ முதலில் எந்த பார்வையுடன் பார்த்திருந்தார்களோ இப்பொழுது அப்படிப்பட்ட பார்வையில் பார்ப்பதில்லை. இப்பொழுது சகயோகிக்கான பார்வையுடன் பார்க்கிறார்கள். ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் சகயோகத்தின் பார்வையுடன் பார்க்கிறார்கள். எனவே ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களுடைய சேவையும் இருக்கிறது அல்லவா? நல்லது. இன்றைய விஷயங்கள் என்னென்ன சம்பன்னமாகியே தீர வேண்டும். அதான் இன்றைக்கி முக்கிய விஷயம். என்னவானாலும் சரி முழுமை நிலையை பெற வேண்டும். இந்த ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சமமாக வேண்டும், பாப் சமான் ஆக வேண்டும். நல்லது. நாலாபுரத்திலும் இருக்கக்கூடிய கோடியிலும் அந்த சிலரும் சிலர் பாக்யவான் ஆத்மாக்களுக்கு, பகவான் உடைய குழந்தைகள், சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா தீவிர முயற்சியின் மூலமாக என்ன யோசித்தோமோ அதை செய்யக்கூடிய, உயர்ந்ததாக யோசிக்கக்கூடிய, சிரேஷ்டமான செய்யக்கூடிய லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட விசேஷமான ஆத்மாக்களுக்கு சதா நீண்ட காலத்திற்கான முயற்சியின் மூலமாக ராஜ்ய பாக்கியம் மற்றும் பூஜ்ய நிலையை அடையக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு சதா பாபாவுடைய அன்பிற்கு கைமாறாக தன்னை மாற்றம் செய்யக்கூடிய நம்பர் 1 ஆக இருக்கக்கூடிய வெற்றியை அடையக்கூடிய, நம்பர் 1 ஆகக்கூடிய வெற்றி அடையக்கூடிய பாக்யவான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவு மற்றும் நமஸ்தே. இன்று பாபா நமக்கு அளித்திருக்கக்கூடிய முக்கியமான வரதானம், விஸ்வ கல்யாணக்காரிக்கான உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து விநாச நிலைகளை பார்க்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. இறுதி விநாச நிலை பார்ப்பதற்காக விஸ்வ கல்யாணக்காரியின் உயர்ந்த நிலை தேவை. இந்த நிலையில் நிலைத்திருப்பதால் தேகத்தினுடைய அனைத்து கவர்ச்சி, அதாவது சம்பந்தம், பதார்த்தம், சம்ஸ்காரம், இயற்கையினுடைய குழப்பத்தினுடைய கவர்ச்சி அனைத்தும் முடிந்து போய்விடும். அப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது சாட்சி பார்வை உருவாக்கி உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து சாந்திக்கான சக்திக்கான கிரணங்களை
அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க முடியும். இப்போ நம்ம சாட்சி எல்லாமே பார்த்தா தான் நம்மளே அசாந்தி ஆகிட்டோன்னா, நம்மளே அந்த சீனரியில் மாட்டிட்டோன்னா மற்ற ஆத்மாக்களுக்கு நம்ம எப்படி சாந்தி கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட இல்லைன்னா? ஆகவே சாட்சிங்கிற சீட்டில் நான் விஸ்வ கல்யாணக்காரி என்ற சொமானம் அனுபவம் செய்து கொண்டு சாட்சி சீட்டில் இருந்துட்டு அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தியின், சுகத்தினுடைய, அமைதியினுடைய, சந்தோஷத்தினுடைய, இறை அன்பினுடைய அலைகள் அளிக்க வேண்டும். இன்று பாபா நமக்கு அளிக்கின்ற இனிமையான ஸ்லோகன், பலவான் ஆகுங்கள், அப்பொழுது மாயினுடைய வேகம், ஃபோர்ஸ் முடிந்து போய்விடும். இன்று இந்த மாதம் நாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அவ்யக்த பிரேரணை கம்பைன்ட் ரூபத்தின் நினைவின் மூலம் சதா விஜயி ஆகுங்கள். வரத்தை வழங்கும் வள்ளல் தந்தை மற்றும் வரதானி ஆத்மாக்கள் நாம் இருவரும் இணைந்திருக்கின்றோம் என்ற இந்த நினைவு சதா இருந்தது என்றால் பவித்ரதாவினுடைய குடை நிழல் தானாகவே இருக்கும். ஏனென்றால் எங்கு சர்வசக்திமான் தந்தை இருக்கிறாரோ அங்கு தூய்மையற்ற நிலை கனவிலும் வரவே முடியாது. சதா தந்தை மற்றும் நீங்கள் தம்பதியினர் ரூபத்தில், யுகல் ரூபத்தில் இருங்கள். தனியாக சிங்கிளாக இருக்க வேண்டாம். சிங்கிளாக இருந்தீர்கள் என்றால் பவித்ரமெனும் சுமங்கரி தன்மை போய்விடும். ஆகவே பாபாவுடன் சதா கம்பைண்டாக இருக்க வேண்டும், யுகலாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஒரு நிமிஷம் இனிமையான அன்பான பாபாவின் நினைவில் முழுகலாம்.